என் பெயர் குமரன். எனக்கு 29 வயது. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். இன்று என் திருமணம். ஒவ்வொரு பெற்றரும் தங்கள் குழந்தைக்காக காணும் கனவு இன்று நிறைவேறப் போகிறது. என் வாழ்க்கையில் வரவிருந்த அந்த பெண் என் மனைவியாக போகிறாள். அவளை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. ஏனென்றால் ஏழைகளாகிய எங்களுக்கு பெண் பார்த்து அதன் பின் திருமணமாகும் அதிர்ஷ்டம் எங்கிருந்து வரும்? கிடைத்ததை கொண்டு மகிழ்வோம். என் திருமணம் ஆடம்பரமாக இல்லை என்றாலும் மரியாதையாக நடந்தது. அவள் பார்க்க எப்படி இருப்பாளோ என்றெல்லாம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் நண்பர்களுடன் வெளியில் அமர்ந்திருந்தேன். என் நண்பர்கள், நண்பா, உனக்கு லாட்டரி அடிச்சு விட்டது, உன் மனைவி ரொம்ப அழகு என்று கிண்டல் செய்தார்கள். என் மனதிற்குள் சந்தோஷ பந்து உருண்டது. என் மனைவி உண்மையிலேயே அவ்வளவு அழகானவளா? இது உண்மையா? அப்போது அம்மா என்னை கூப்பிட்டு, மகனே, சீக்கிரம் வீட்டிற்கு வா, உன் மனைவி உனக்காக காத்திருக்கிறாள் என்றாள். நண்பர்களிடம் இப்போது நீங்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டிற்குள் சென்றேன். அறைக்குள் சென்றபோது அவள் முகத்தை மூடியபடி அமர்ந்திருந்தாள். நான் மெதுவாக அவளிடம் சென்று படபடக்கும் இதயத்துடன் மெதுவாக அவளது முக்காடை நீக்கினேன். அவள் ஒரு நிலவுக்கு குறைவானவள் அல்ல. என் நண்பர்கள் சொன்னதை விட 2 மடங்கு அழகானவளாக இருந்தாள். என் அதிர்ஷ்டம் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. நான் இந்த கற்பனைகளில் மூழ்கி இருந்தபோது திடீரென என் கண் என் மனைவியின் கைகளில் இருந்த சில காகிதங்களின் மீது விழுந்தது. அதை பார்த்து என் மனைவி கையில் என்ன இருக்கிறது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். என் மனைவியிடம் கேட்டபோது அவள், இது என் அம்மா எனக்கு சின்ன வயதில் கொடுத்த காகிதம், இது என் இறந்த அம்மாவின் கடைசி நினைவு பொருள் என்று கூறினாள். நான் பேச்சை மாற்றினேன். ஏனென்றால் நான் சந்தேகப்படும் நபர் என்று என் மனைவி நினைக்கக்கூடாது. அதுவும் இது எங்கள் முதல் நாள் இரவு. நாங்கள் இருவரும் உணவு சாப்பிட்டோம், நிறைய பேசினோம், அதன் பின் உறங்கினோம். ஆனால் அந்த காகிதம் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. காலை வந்தது. நான் வழக்கம் போல் வேலைக்கு சென்றேன். ஏனென்றால் ஒரு ஏழை ஒரு நாள் வேலைக்கு செல்லாவிட்டாலும் அன்று உணவு சாப்பிடுவது கடினம். ஆனால் மாலையில் நான் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டில் ஒரு விசித்திரமான சூழல் நிலவியது. எங்கள் வீட்டிற்கு நிறைய பேர் வந்திருந்தது போல எனக்கு உணர்ந்தேன். வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான துர்நாற்றம் பரவி இருந்தது. என் மனைவியிடம் கேட்டபோது அவளது முகத்தின் நிறம் மாறியது. அவள் தடுமாறி, இல்லை, இங்கே யாரும் வரவில்லை என்று கூறினாள். வீட்டை சுற்றி என் கண்களை ஓட்டினேன். என் பெற்றோர் எங்கும் தென்படவில்லை. என் மனைவியிடம் கேட்டபோது அவள், நீங்கள் வேலைக்கு சென்ற 2 மணி நேரம் கழித்து அவர்கள் வேறு நகரத்திற்கு சென்று விட்டார்கள். நீங்கள் வேலை முடிந்து வந்தால் உங்களிடம் சொல்லும்படி என்னிடம் சொன்னார்கள். உங்கள் பாட்டியின் உடல்நிலை திடீரென மோசமாகிவிட்டது, அதனால் அவர்கள் செல்ல நேர்ந்தது என்று கூறினாள். நான் கை கால்களை கழுவி வந்தேன். என் மனைவி உணவை பரிமாறினாள். சாப்பிட்ட பிறகு நாங்கள் உறங்கினோம். தூங்கும்போது என் மனதில் இந்த சம்பவங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் என் மனைவியின் நடத்தை என்னிடம் மிகவும் நன்றாக இருந்ததால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் சந்தேகித்தாலும் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அவள் தவறு என்று எந்த அடிப்படையில் நான் குற்றம் சாட்ட முடியும்? இதை நினைத்து கொண்டே நான் எப்போது உறங்கினேன் என்று தெரியவில்லை. காலையில் நான் வேலைக்கு செல்ல வீட்டிலிருந்து கிளம்பினேன். அருகில் இருந்த பக்கத்து வீட்டு பெண் என்னை விசித்திரமாக பார்த்தாள். தலை முதல் கால் வரை என்னை பார்த்தாள். அவளது பார்வைகள் என்னை கோபப்படுத்தின. நான் என் சிந்தனையை மாற்றி அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் முன்னோக்கி சென்றேன். நான் தெருவில் திரும்பிய போது அங்கிருந்த தெரு பெண்ணும் என்னை விசித்திரமாக பார்த்தாள். இவர்கள் அனைவரும் நான் ஏதோ பெரிய பாவம் செய்துவிட்டது போல என்னை பார்த்தார்கள். இது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் எனக்கு இப்படி நடந்தது இல்லை. நான் வேகமாக நடந்தேன். வேலைக்கு சென்றேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே தாமதமாகி விட்டேன். நாள் முழுவதும் வேலை செய்து சோர்வடைந்த நான் வீட்டிற்கு வந்தேன். படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டேன். என் மனைவி எதிரே அமர்ந்திருந்தாள். நான் வீட்டிற்கு வந்தது அவளுக்கு தெரியாது. அவள் அதே காகிதங்களை கையில் வைத்துக்கொண்டு ஆழமான சிந்தனையில் மூழ்கி இருந்தாள். இது திருமணத்தின் முதல் நாள் இரவில் அவள் கையில் வைத்திருந்த காகிதம்தான். நான் 1 முறை 2 முறை அவளை கூப்பிட்டேன். ஆனால் வார்த்தைகள் அவளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதனால் நான் அவளது கைகளை பிடித்து உலுக்கினேன். அவள் திடீரென அதிர்ச்சியடைந்து எழுந்து நின்று, நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று கேட்டாள். அவளது முகம் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. நான் அவளுக்கு புதிதாக தெரிந்தது போல அவள் என்னை பார்த்தாள். நான் அவளது 2 கைகளையும் பிடித்து அமர வைத்து, ஏதாவது பிரச்சனையா, என்னிடம் சொல் என்று கேட்டேன். முதலில் அவள் 20 முதல் 25 நிமிடங்கள் மௌனமாக இருந்தாள். அதன் பின், எனக்கு என் அம்மாவின் நினைவு வருகிறது. இந்த காகிதம் என் அம்மாவின் நினைவை எனக்கு திரும்ப கொண்டு வருகிறது என்று கூறினாள்.
நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென பக்கத்து வீட்டு பெண் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அவள் தெருவில் நடக்கும் அனைத்து செய்திகளையும் அறிந்தவள். அந்த பெண் என் மனைவியை விசித்திரமாக பார்த்தாள். அதன் பின் திடீரென என்னிடம், மகனே, இளமையான மனைவியை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விடுகிறாயே, கொஞ்சம் கவனமாக இரு. உன் பெற்றோரும் வீட்டில் இல்லை. நீ வேலைக்கு சென்ற பிறகு உன் மனைவி என்ன செய்கிறாள் என்று நீ கவனிக்க வேண்டும் என்று கூறினாள். அவளது வார்த்தைகளை கேட்டதும் என் உடல் முழுவதும் கோபத்தால் பற்றியது. ஏனென்றால் அவள் என் மனைவி மீது குற்றம் சாட்டினாள். என் மனைவியை தவறாக சொன்னாள். அவள் என்னை விட வயதில் மூத்தவள் என்பதால் என்னால் அவளிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. அதுவும் நான் ஏதாவது சொன்னால் என் மனைவியின் பெயருக்கு தான் கெட்ட பெயர் வரும். 2-4 வார்த்தைகள் பேசிவிட்டு அவள் எழுந்து சென்றாள். அவள் சென்றவுடன் என் மனைவி அறைக்கு வெளியே வந்து என் அருகில் அமர்ந்தாள். அவள் எனக்கு உணவு கொடுத்தாள். நான் உணவு சாப்பிட்டு விட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டேன். முதலில் தெருப்பெண்கள் என்னை விசித்திரமாக பார்த்தது. அதன் பின் அவளது இந்த வார்த்தைகள் என் மனதில் சந்தேகத்தை அதிகரித்தது. உண்மையிலேயே என் மனைவி நல்ல பெண் இல்லையா? நான் வீட்டில் இல்லாத போது அவள் அந்நிய பெண்களை வீட்டிற்கு அழைக்கிறாளா? காலையில் நான் உணவு சாப்பிடாமலேயே வேலைக்கு சென்றேன். ஏனென்றால் எனக்கு எதையும் சாப்பிட பிடிக்கவில்லை. மனிதனுக்கு மன நிம்மதி இல்லை என்றால் அவனுக்கு எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ பிடிக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? பாதி நாள் நான் வேலையை செய்தேன். ஆனால் பசியின் காரணமாக என் உடல்நிலை மோசமடைந்தது. திடீரென நான் மயங்கி விழுந்தேன். அதனால் எனக்கு வேலையிலிருந்து விடுமுறை கிடைத்தது. நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் வீட்டின் வெளியே வந்தபோது வாசலில் நிறைய பையன்கள் வரிசையில் நின்றிருந்தார்கள். நான் உள்ளே செல்லாமல் அங்கேயே நின்று இவர்கள் அனைவரும் என் வீட்டிற்கு வெளியே என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க ஆரம்பித்தேன். அவர்கள் ஒருவராக உள்ளே சென்றார்கள். ஒரு பையன் உள்ளே சென்றால் சுமார் 1/2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தான். ஆனால் அவன் வெளியே வரும்போது அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. என் தலையில் இடி விழுந்தது. நான் பையன்களிடம் கேட்க ஆரம்பித்தேன். அவர்கள் உள்ளே இருக்கும் அந்த அழகான பெண்ணிடம் ஒரு மந்திரம் இருக்கிறது, அதனால் எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது என்று கூறினார்கள். அவர்களில் யாரும் என்னை அறிந்திருக்கவில்லை. உள்ளே எந்த பெண்களிடம் போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவள் என் மனைவிதான் என்றும் அவர்களுக்கு தெரியாது. நான் வீட்டின் வெளியே நின்று எல்லாவற்றையும் பார்த்தேன். இப்போது எல்லா பையன்களும் சென்று விட்டார்கள். ஆனால் அடுத்து வந்த 2 பையன்களின் பேச்சை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி விலகியது. என் மனைவி இப்படி இருப்பாள் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என் மனைவி இவ்வளவு கேவலமான வேலை செய்வாளா? அந்த பையன்கள் பேசிக் கொண்டிருந்தது உண்மையா அல்லது அவர்கள் பொய் சொன்னார்களா? ஆனால் என்னிடம் பொய் சொல்லி அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அவர்களுக்கு என்னை தெரியாது. 3 மணி நேரம் கழித்து எல்லோரும் சென்று விட்டார்கள். இப்போது உள்ளே சென்று என் மனைவியின் கன்னத்தில் ஒரு அறை கொடுத்து, என் அன்பில் என்ன குறை இருந்தது? நீ ஏன் இப்படி செய்தாய்? நான் சென்ற பிறகு ஏன் இதையெல்லாம் செய்கிறாய் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் என்னால் அதையும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு இப்போதுதான் திருமணமாகி இருந்தது. தெருவில் உள்ளவர்கள் எல்லோரும் நான் என் மனைவியுடன் ஏன் சண்டையிடுகிறேன் என்று நினைப்பார்கள். நான் அமைதியாக வீட்டிற்குள் சென்று படுக்கையில் அமர்ந்தேன். என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. ஆனால் அதற்கான பதிலை நான் என் மனைவியிடம் எப்படி கேட்பது? நான் என் மனைவியிடம், நான் வீட்டிலிருந்து சென்ற பிறகு தவறான வேலை செய்கிறாய், என் பின்னால் இப்படிப்பட்ட கேவலமான செயல் செய்கிறாய் என்று சொன்னால் அவள் என்னை விட்டு விலகி செல்லக்கூடும். ஏனென்றால் எங்களுக்கு இப்போதுதான் திருமணமாகி இருந்தது. மனைவியிடம் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது சரியில்லை. ஆனால் நான் என்ன செய்வது? நான் மிகவும் கவலை அடைந்தேன். நான் இந்த கற்பனைகளில் அமர்ந்திருந்த போது திடீரென என் மனைவியின் குரல் கேட்டது. கேளுங்கள், தண்ணீரை குடியுங்கள், நான் எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என்றாள். நான் தண்ணீர் கிளாஸை பிடித்து தண்ணீர் குடித்து விட்டு படுத்தேன். மனைவி என் அருகில் அமர்ந்து என் நெற்றியில் தன் கையை வைத்து, உங்களுக்கு காய்ச்சலா? உங்கள் உடல்நிலை சரியில்லை போல என்று கூறினாள். நான் என் மனைவியின் கண்களை பார்த்தேன். அவளது அப்பாவி முகத்தை நம்புவதா அல்லது நான் என் கண்களால் பார்த்தது, பையன்களின் பேச்சை கேட்டது ஆகியவற்றை நம்புவதா என்று எனக்கு புரியவில்லை. என் மனைவி எனக்கு உணவு கொண்டு வந்து, அன்புடன், பாருங்கள், இன்று நான் வெண்டைக்காய் செய்திருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லவா என்று கூறினாள். நான் கோபமாக, எனக்கு பசிக்கவில்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை, பிறகு சாப்பிடுகிறேன் என்று கூறினேன். நான் இப்படி சொன்னதும் என் மனைவி அன்பாக தன் கையால் எனக்கு உணவு ஊட்டி, நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டீர்கள்? உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதே இல்லை. நாள் முழுவதும் வேலை செய்கிறீர்கள், அதன் பின் சாப்பிடாமல் இருந்தால் நோய்வாய்ப்படுவீர்கள் என்று கூறினாள். அவள் தன் கையால் எனக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். நான் அவளது முகத்தை உன்னிப்பாக பார்த்தேன்.
அவள் அவ்வளவு பொய்யான பெண்ணாக இருப்பாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. என் முன்னால் ஒரு மாதிரியும் என் பின்னால் வேறு மாதிரியும் இருக்கிறாள். ஆனால் அவளது முகத்தின் அப்பாவித்தனத்தை பார்த்து என் மனைவி அப்படிப்பட்ட வேலை செய்ய மாட்டாள் என்று என் மனம் சொல்லியது. நான் என் மனைவியின் கையால் சாப்பிட்டேன். ஆனால் என்னால் நம்ப முடியவில்லை. என் மனதில் எங்கோ சந்தேகத்தின் தீப்பொறி எரிந்து கொண்டிருந்தது. என் மனைவியை எப்படி கையும் களவுமாக பிடிப்பது, எப்படி என் மனைவியின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது என்று நான் மனதில் திட்டம் போட ஆரம்பித்தேன். ஒரு யோசனை என் மனதில் வந்தது. நான் காலையில் வேலைக்கு செல்ல மாட்டேன். நாள் முழுவதும் வீட்டிலேயே இருப்பேன். அந்த பையன்கள் எங்கள் வீட்டிற்கு வருகிறார்களா இல்லையா என்று பார்ப்பேன். காலை வந்தது. நான் வேண்டுமென்றே படுத்திருந்தேன். என் மனைவி எழுந்து குளித்துவிட்டு அதன்பின் பூஜை செய்ய ஆரம்பித்தாள். அவள் பூஜை செய்வதை பார்த்து, அவள் இவ்வளவு நல்ல பெண், விரதம் இருக்கிறாள், பூஜை செய்கிறாள், பிறகு ஏன் அவள் அப்படிப்பட்ட வேலை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்க ஆரம்பித்தேன். ஆனால் என் கண்கள் பார்த்ததும் பொய்யில்லையே. ஒரு பையன் 30 நிமிடம் வீட்டிற்குள் தனியாக என் மனைவியுடன் இருக்கிறான். அதன்பின் அவன் சென்று விடுகிறான் என்று நான் பார்த்தேன். அதன்பின் அந்த பக்கத்து வீட்டு பெண் வீட்டிற்கு வந்து என்னை திட்டுவது, அதுவும் சரியில்லை. என் மனதில் சிந்தனைகளின் புயல் வீசியது. என் தலை கனமாக இருந்தது. என் மூளையின் நரம்புகள் வெடித்துவிடும் போல இருந்தது. என் மனைவி பூஜை செய்து முடித்ததும் நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல் நடித்தேன். அவள் என் அருகில் வந்து என்னை கூப்பிட்டு, கேளுங்கள், காலை உணவு சாப்பிடுங்கள், நீங்கள் வேலைக்கு செல்லவில்லையா, உங்களுக்கு தாமதமாகிறது என்று கூறினாள். அவளது வார்த்தைகளை கேட்டும் நான் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தேன். என் மனைவி கூப்பிட்டதை நான் கவனிக்கவில்லை. அவள் 2 முதல் 3 முறை கூப்பிட்டும் நான் எழவில்லை. அதன்பின் அவள் என் அருகில் வந்து மெதுவாக என் கையை பிடித்து எழுப்ப ஆரம்பித்தாள். நான் எழுந்து அமர்ந்தேன். அப்போது என் மொபைலின் ரிங் ஒலித்தது. மொபைல் சார்ஜரில் இருந்தது. அதனால் மனைவி சீக்கிரமே உள்ளே சென்று மொபைலை சார்ஜ் செய்வதிலிருந்து எடுத்து கொண்டு வந்தாள். மொபைல் திரையில் நான் நம்பரை பார்த்தேன். அது என் பெற்றோரின் நம்பர். 30 நிமிடங்கள் அப்பாவுடன் பேசினேன். அவர் வீட்டின் நிலையை பற்றி கேட்டார். மேலும் இன்னும் சில நாட்கள் அங்கேயே இருக்க நேரிடும் என்றும் என் பாட்டியின் உடல்நிலை இப்போதுதான் கொஞ்சம் சரியாகி வருவதாகவும் கூறினார். பேசி முடித்ததும் என் மனைவி காலை உணவை என் முன் வைத்து, சீக்கிரம் காலை உணவு சாப்பிடுங்கள், வேலைக்கு செல்லுங்கள் என்று கூறினாள். என் மனைவி ஏன் இப்படி செய்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. நான் எழுந்து பாத்ரூமிற்கு சென்றேன். கை கால்களை கழுவிய பிறகு நான் படுக்கையில் அமர்ந்து என் மனைவியிடம், நான் இன்று வேலைக்கு செல்லவில்லை, இன்று நான் விடுமுறை எடுத்திருக்கிறேன் என்று கூறினேன். நான் இப்படி சொன்னதும் என் மனைவியின் முகத்தின் நிறம் மாற ஆரம்பித்தது. என் மனைவி பதட்டமடைந்தாள். நீங்கள் ஏன் வேலைக்கு செல்லவில்லை என்று கேட்டாள். அதற்கு நான், இன்று நாம் கடை தெருவுக்கு சென்று சில பொருட்களை வாங்கலாம், புத்தாண்டும் வரப்போகிறது, அதனால் சிலவற்றை வாங்கலாம் என்று நினைத்தேன் என்று கூறினேன். நான் ஏதோ ஒரு விதத்தில் வீட்டில் தங்கி என் மனைவியின் மீது கண் வைக்க வேண்டும் என்றுதான் இப்படி போய் சொன்னேன். அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எந்த பெண்ணிடமும் ஷாப்பிங் பற்றி பேசினாலும் அவளது மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. ஆனால் என் மனைவி எல்லாரையும் விட வித்தியாசமானவளாக இருந்தாள். அவள் என்னிடம், புத்தாண்டுக்கு இன்னும் நிறைய நாட்கள் உள்ளன, நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள், நாம் ஏழைகள், ஒரு நாள் சம்பாதிக்கவில்லை என்றால் எதை சாப்பிடுவது என்று கூறினாள். எப்படியோ அவள் என்னை சமாதானப்படுத்தி வேலைக்கு செல்ல வைத்தாள். இப்போது என் சந்தேகம் நம்பிக்கையாக மாறியது. நான் வேலைக்கு செல்ல தயாரானேன். நான் பார்த்தேன், என் மனைவியின் முகத்தில் இருந்த பதட்டம் போய்விட்டது. அவள் சாதாரணமாகிவிட்டாள். நான் வீட்டிலிருந்து வெளியேற ஆரம்பித்தேன். திரும்பி பார்த்தேன். என் மனைவி அங்கே நின்று அதே காகிதத்தை கையில் வைத்து கொண்டு இருந்தாள். நான் இதையெல்லாம் பார்க்கிறேன் என்று அவளுக்கு தெரியாது. இன்று நான் என் மனதில் உறுதி செய்தேன். வேலை முடிந்து வந்ததும் கடந்த சில நாட்களாக என் மனதில் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் என் மனைவியிடம் பதில் கேட்பேன். நான் இந்த கடை தெருவில் போய்கொண்டிருந்த போது ஒரு இளம் பையன் சத்தமாக, நேற்றும் நான் தாமதமாக வந்தேன், வரிசையில் கடைசியில் இருந்தேன், நேற்று எனக்கு நம்பர் கிடைக்கவில்லை, இன்று நான் சீக்கிரம் போய்விடுகிறேன், அதனால் எனக்கு முதலில் நம்பர் கிடைக்கும், அதுவும் உள்ளே 30 நிமிடம் மட்டும்தான் வேலை நடக்கிறது, முதலில் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தான். அந்த பையன் போனில் பேசிக்கொண்டே என் முன்னால் கடந்து சென்று என் வீட்டின் வாசலில் நின்று விட்டான். அவனது பேச்சை கேட்டு என் கால்கள் பாரமாகிவிட்டன. என் மனைவி என்னை வேலைக்கு அனுப்பிவிட்டு அந்நிய பையன்களுடன் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்வாள் என்று நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நினைத்ததில்லை. எனக்கு என் மனைவி மீது அருவருப்பு வந்தது. அவள் மீது கோபமும் வந்தது. இப்போதே சென்று என் மனைவியை வீட்டிலிருந்து தள்ளி வெளியேற்ற வேண்டும் போல் இருந்தது. ஆனால் நான் அவளை கையும் களவுமாக பிடிக்க விரும்பினேன். நான் திரும்பி சென்று வீட்டின் எதிரே இருந்த கடையில் அமர்ந்தேன். அந்த கடைக்காரர் என் குழந்தை பருவ நண்பர். அதனால் அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவனும் எனக்கு ஆதரவு அளித்தான். பார்த்து கொண்டிருக்கும் போதே வீட்டின் வெளியே பையன்கள் வரிசையில் நின்றனர்.
அனைவரும் ஒருவராக உள்ளே செல்ல ஆரம்பித்தனர். ஒரு பையன் உள்ளே சென்றான். 30 நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்தான். அவனது சட்டையின் பத்தான்கள் திறந்திருந்தன. அவன் வியர்வையால் நனைந்திருந்தான். ஆனால் அவனது முகத்தில் மகிழ்ச்சியின் அலை இருந்தது. இதையெல்லாம் பார்த்து என் முகம் சிவந்தது. என் கடைக்கார நண்பனும் என்னிடம், நண்பா, உன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நிம்மதியாக இரு. தன் கணவனுக்கு பின்னால் இதையெல்லாம் செய்யும் மனைவியை விட திருமணம் செய்யாமல் இருப்பதே மேல் என்று சொன்னான். நான் ஏற்கனவே கோபத்தின் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தேன். அதற்கு மேல் அந்த கடைக்காரனின் வார்த்தைகள் எனக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று நீதிமன்றம் மூடப்பட்டிருந்தது. ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை. நான் நாள் முழுவதும் கடையில் அமர்ந்திருந்தேன். மாலையில் வீட்டிற்கு சென்றேன். நான் உணவை என் கடைக்கார நண்பருடன் சாப்பிட்டு விட்டேன். அதனால் நான் இரவு உணவு சாப்பிடவில்லை. எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று என் மனைவிக்கு தெரியப்படுத்தவில்லை. என் மனைவியிடம், இன்று நான் வெளியில் சாப்பிட்டு விட்டு வந்தேன், நீ சாப்பிடு, இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், அதனால் தூங்கப் போகிறேன் என்று மட்டும் சொன்னேன். காலை வந்தது. நான் காலை உணவு சாப்பிடாமலேயே வேலைக்கு செல்வதாக சொல்லி வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். ஆனால் நான் வேலைக்கு செல்லவில்லை. ஒரு வழக்கறிஞரிடம் விவாகரத்து ஆவணங்களை தயார் செய்ய சென்றேன். வழக்கறிஞர் அலுவலகத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நான் அங்கே அமர்ந்திருந்தேன். மாலையாகிவிட்டது. ஆனால் என் வேலை முடிந்துவிட்டது. நான் அந்த ஆவணங்களை என் சட்டை பையில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். என் மனைவி எனக்கு உணவு கொண்டு வந்து அமர்ந்தபடியே, நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? எல்லாம் சரியா? வந்த உடனேயே சீக்கிரம் தூங்கி விடுகிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தாள். என் மனைவிக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை என்று நான் நினைக்க ஆரம்பித்தேன். என் முன் தன்னை அவ்வளவு அப்பாவியாக காட்டுகிறாள். என் மீது மிகுந்த அக்கறை இருப்பது போல் காட்டுகிறாள். மனைவிக்கு நான் பதிலளித்தேன். இன்று வேலை அதிகமாக இருக்கிறது, அதனால் நான் சோர்வடைந்து விடுகிறேன். படுத்த உடனேயே எனக்கு தூக்கம் வந்து விடுகிறது என்று மட்டும்தான் சொன்னேன். கொஞ்ச நேரம் கழித்து மனைவி உறங்கிவிட்டாள். நான் படுத்துக்கொண்டு வானத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தேன். என் திருமணம் நடந்த அந்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன. என் மனைவி முதல் முறையாக என் வீட்டிற்கு வந்தபோது நான் எவ்வளவு கனவுகள் கண்டேன். என் மனைவியுடன் வாழ்க்கை நிம்மதியாக செல்லும் என்று நினைத்தேன். ஆனால் என் அதிர்ஷ்டம் இப்படித்தான் இருக்கும் போல. நான் விவாகரத்து ஆவணங்களை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். சில சமயம் விவாகரத்து ஆவணங்களை பார்ப்பேன், சில சமயம் என் மனைவியின் முகத்தை பார்ப்பேன். அவளது முகம் எவ்வளவு அழகாக இருந்தது. ஒரு கணம் விவாகரத்து ஆவணங்களை கிழித்து எறிந்துவிட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் போல இருந்தது. ஆனால் ஒரு மரியாதைக்குரிய மனிதனால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் படுக்கையிலிருந்து எழுந்து உள்ளே அறைக்கு சென்றேன். நான் அலமாரியிலிருந்து அந்த காகிதத்தை எடுத்தேன். என் மனைவி முதல் நாள் இரவில் தன் கூட கொண்டு வந்திருந்தாலோ அதை அவள் எப்போதும் தன் கண்களின் முன்னே வைத்து கொண்டிருப்பாள். நான் அந்த காகிதத்தை எடுத்து அலமாரியை மூட ஆரம்பித்தேன். அப்போது அலமாரியில் ஒரு கோப்பு கிடப்பதை கண்டேன். நான் அந்த கோப்பை பார்த்து சிந்தனையில் ஆழ்ந்தேன். ஏனென்றால் இதற்கு முன் நான் இந்த கோப்பை பார்த்ததே இல்லை. நான் அந்த கோப்பை எடுப்பதற்கு முன் வெளியில் வந்து என் மனைவியை பார்த்தேன். அவள் எழுந்திருக்கவில்லை. அவள் தூங்கி கொண்டிருந்தாள். நான் மீண்டும் அறைக்குள் சென்றேன். அறையிலிருந்து அந்த கோப்பை எடுத்து அதன் மேல் விவாகரத்து ஆவணங்களை வைத்தேன். அப்போது என் மனதில் ஒரு யோசனை வந்தது. ஒரு முறை இந்த கோப்பை திறந்து பார்க்க வேண்டும். இந்த கோப்பிற்குள் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நான் கோப்பை திறந்து பார்த்தபோது என் கண்கள் அகல ஆரம்பித்தன. நான் பார்ப்பது எல்லாம் உண்மையா பொய்யா என்று என்னால் நம்ப முடியவில்லை. என் மனைவி இப்படிப்பட்ட வேலை செய்வாள் என்று என் மனதில் தோன்றவில்லை. என் மனைவியின் உண்மை இப்படி இருக்கும் என்று என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அந்த கோப்பில் ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த முகவரியை குறித்து கொண்டேன். கோப்பை அங்கேயே அலமாரியில் வைத்தேன். அதனால் என் மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது. என் மனைவியின் ஒரு புதிய உண்மை என் முன் வந்தது. இது முதலாவதை விட ஆபத்தானது. இப்போது எனக்கு காலை ஆவதற்கு தான் காத்திருக்க வேண்டி இருந்தது. எப்போது சூரியனின் முதல் கதிர் வந்து நான் அந்த இரவின் முகவரியை கண்டுபிடிக்க முடியும்? நான் அந்த விவாகரத்து ஆவணங்களையும் என் சட்டை பையில் போட்டுக்கொண்டேன். ஏனென்றால் முதலில் நான் இந்த உண்மையை அடைய வேண்டும். நான் கடந்த பல நாட்களாக வேலைக்கு செல்லவில்லை. ஆனால் என் மனைவிக்கு இது பற்றி தெரியவில்லை. இரவு முழுவதும் நான் இந்த கற்பனையில் அலைந்தேன். எப்போது காலையில் பறவைகளின் சத்தம் என் காதுகளில் விழுந்தது என்று தெரியவில்லை. நான் என் மனைவி எழுவதற்கு முன் கை கால்களை கழுவி வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டேன். நான் பல ஆட்டக்காரர்களுக்கு அந்த முகவரியை காட்டினேன். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை. ஒரு ஆட்டோவிலிருந்து ஒரு வயதான மனிதர் இறங்கினார். நான் அவரிடம் கேட்டேன். அவர் என்னை பார்த்து, மகனே, இது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் இப்போதுதான் இந்த முகவரியிலிருந்து வருகிறேன். என் மகன் இந்த இடத்தில் வேலை செய்கிறான் என்று கூறினார். அவர் எனக்கு அங்கே போவதற்கான வழியை சொன்னார். நான் கேட்டுக்கொண்டே அங்கே சென்றேன். என் முன்னால் எந்த வீடும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. இதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அங்கே என் மனைவியின் பெயர் எழுதப்பட்டிருந்தது.
அதன்பின் நான் நினைத்தேன், என் மனைவியின் பெயரில் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த பெயருடன் என் மனைவியின் புகைப்படமும் ஒட்டப்பட்டிருந்தது. நான் உள்ளே சென்றேன். எதிரே அலுவலகம் இருந்தது. நான் உள்ளே சென்று விசாரிக்கலாம் என்று நினைத்தேன். நான் உள்ளே காலடி வைத்ததும் அறையின் சுவர்களை பார்த்து என் முகம் வெளுத்து போனது. எல்லா சுவர்களிலும் என் மனைவியின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ஒரு அறையில் ஒரு பெரிய நாற்காலி காலியாக இருந்தது. ஆனால் அதற்கு அருகில் இருந்த நாற்காலியில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவள் என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தாள். நீங்கள் யார்? யாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாள். நான் அந்த பெண்ணிடம் சுவரில் ஒட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படங்களை பற்றி கேட்டேன். அவள், இது எங்கள் முதலாளியின் புகைப்படம், இவர்தான் இந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் என்று கூறினாள். அந்த பெண் சொல்வது உண்மையா என்று என்னால் என் காதுகளை நம்ப முடியவில்லை. அது உண்மையாக இருந்தால் அவள் ஏன் என்னை போன்ற ஒரு தொழிலாளியை திருமணம் செய்தாள்? எனக்கு என்ன நடக்கிறது? நான் உண்மையை அறிய முயற்சித்தால் ஒரு புதிய ரகசியம் என் முன்னால் வந்து விடுகிறது. நான் அங்கிருந்து உடனே என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் என் மனைவியிடம் இந்த கதையை சொன்னேன். அது எல்லாவற்றையும் பற்றி அவளிடம் கேட்டேன். அவள் என்னை பார்த்து சிரித்து கொண்டே, நான் ஒரு பணக்கார அப்பாவின் ஒரே மகள். என் அப்பாவின் எல்லா சொத்துக்களும் என் பெயரில் இருந்தன. நான் பணக்கார வாழ்க்கையில் சோர்வடைந்து விட்டேன். மரியாதை கொடுக்க தெரிந்த ஒரு ஏழை மனிதனை திருமணம் செய்ய வேண்டும் என்பது என் கனவாக இருந்தது. என்னிடம் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை. அதனால்தான் நான் உங்களை திருமணம் செய்தேன். இந்த ரகசியத்தை நான் இன்று வரை உங்களிடம் சொல்லவில்லை. என் உண்மை இதுதான். உண்மையில் நம் வீட்டிற்கு வெளியே வரிசையில் நின்றிருந்த பையன்கள் வேலைக்காக வந்தவர்கள். நான் ஒருவராக அவர்களிடம் நேர்காணல் எடுத்து அவர்களது காகிதங்களில் கையெழுத்திட்டேன். அந்த பையன்கள் அந்த காகிதத்தை என் செயலாளரிடம் காட்டினால் அவர்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும். குறைவாக புத்திசாலி என்று தோன்றியவர்களை மீண்டும் தயாராகி என்னிடம் வர சொன்னேன். உங்கள் முன் நான் இதையெல்லாம் செய்திருந்தால் நீங்கள் என்னிடம் இதற்கு காரணம் கேட்டிருப்பீர்கள். அதனால்தான் நான் இதையெல்லாம் மறைத்து செய்தேன் என்று கூறினாள். என் மனைவியின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு நிம்மதி கிடைத்தது. என் மனைவி இவ்வளவு அப்பாவியானவள், இவ்வளவு இரக்கமுள்ள இதயம் கொண்டவள். நான் அவளை வீணாக சந்தேகப்பட்டேன். அவசரப்பட்டு அந்த இரவில் விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்து இடாததற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இல்லையெனில் இவ்வளவு நல்ல மனைவியை நான் என்றென்றும் இழந்து விடுவேன். நான் விவாகரத்து ஆவணங்களை கிழித்து எறிந்துவிட்டு என் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டேன். அதற்கு பதிலாக என் மனைவி, தவறு என்னுடையதுதான். நான் ஆரம்பத்திலேயே எல்லா உண்மைகளையும் உங்களிடம் சொல்லி இருந்தால் உங்கள் மனம் அந்த திசையில் சென்றிருக்காது என்று சொன்னாள். ஆனால் இதிலிருந்து எனக்கு ஒரு பாடம் கிடைத்தது. பாதி உண்மை மிகவும் ஆபத்தானது. எப்போதும் முழு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் கையில் கிடைக்காது. இன்று நான் என் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். நான் இன்னும் கூலி வேலைதான் செய்கிறேன். ஏனென்றால் என் மனைவி ஒரு உழைப்பாளி மனிதனை திருமணம் செய்ய விரும்பினாள். என் அப்பாவியான மனைவிக்காக நான் இதையெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறேன். இப்போது என் மனைவி நான் வேலை செய்யும் அந்த தொழிற்சாலையை வாங்கிவிட்டாள் என்பது வேறு விஷயம். இப்போது நான் அங்கேயே முதலாளியாக இருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் தொழிலாளர்களுடன் சேர்ந்து உழைக்கிறேன். என் மனைவி தன் கடமையை நிறைவேற்றினாள். நான் அவளது ஆசைகளை நிறைவேற்றுகிறேன். நண்பர்களே, இந்த கதையின் பாடம் என்னவென்றால், யாரும் தங்கள் கணவன் மனைவிகளை வீணாக சந்தேகிக்க கூடாது. சந்தேகம் என்பது ஒரு கரையான். அது மகிழ்ச்சியான முகங்களை அழித்துவிடும். எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் கணவன் மனைவியிடம் ஒரு முறை முழு உண்மையையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.